எக்ஸசைஸே இல்லாம உங்க உடல் எடையை குறைக்கணும்னு நீங்க விரும்புறீங்களா? அற்புதமான ஒரு டெக்னிக் இருக்குதுங்க. நான் சொல்றதை மட்டும் நீங்க தினந்தோறும் சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்க உடல் எடை குறையிறத நீங்க கண்கூட பார்க்க முடியும். அது எப்படின்னு சொல்லி நீங்க தெரிஞ்சுக்கணுமா? வாங்க வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம். சுவாசி ஹெல்த் ஸ்பாட் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு உடம்பு எடையை குறைக்கிறது தான் ஒரு பெரிய விஷயமா இருக்குதுங்க. இன்னைக்கு எந்த ஒரு நோய் இருந்தாலும் அந்த நோய் குணமாகணும்னா ஃபர்ஸ்ட் போய் வெயிட்டை குறைச்சிட்டு வந்துருங்க அப்படின்றது தான் இன்னைக்கு மருத்துவர்கள் சொல்லக்கூடிய ஒரு ஆலோசனையா இருக்குது. ஆனா இன்னைக்கு வெயிட்டை குறைக்கிறது தான் ஒரு பெரிய சாத்தியம் இல்லாத ஒரு விஷயமா இருக்குது. உணவை டோட்டலா கட் பண்ணிட்டேன், டெய்லி எக்ஸசைஸ் பண்றேன், ஒர்க் அவுட் பண்றேன், இப்படி எல்லாம் பாத்தீங்கன்னா பண்ணனாலும் ஆனா வெயிட் குறைய மாட்டேங்குதுங்க அப்படின்றது இன்னைக்கு நிறைய பேரோட நிலையா இருக்குது. வெயிட் குறைவதற்கு முதல்ல வெயிட் போட்டதுக்கு என்னதான் காரணம்னு சொல்லி நீங்க அனலைஸ் பண்ணிட்டு அதற்கான சொல்யூஷனை நீங்க பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகும். பொதுவாக இன்னைக்கு நமக்கு வெயிட் போடுறதுக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான காரணங்கள் இருக்கு. எல்லா வெயிட்லெஸ்க்கும் ஒரே மருந்து சரியா வருமானா? அதனாலதான் அங்க சரியா வரல. ஏன்னா காரணங்கள் பல. என்ன காரணங்கள்னு தெரிஞ்சு அந்த காரணத்துங்களை கலைஞ்சோம்னா மட்டும்தான் நம்ம வெயிட்டை ரெடியூஸ் பண்ணி ஃபிட் ஆக முடியும். உதாரணத்துக்கு ஒருத்தர் அன்டைம் சாப்பாடு, அன்வான்ட் ஃபுட்டு, இது மாதிரியே அவர் வருட கணக்கில் எடுத்துக்கிட்டே வந்துக்கிறான்னு வச்சுங்க, அதனால அவர் வெயிட் போட்டுருச்சு. உதாரணத்துக்கு நைட்டு 8 மணி 10 மணி 11 மணிக்கு தான் அவர் ஹோட்டலில் போய் நல்ல ஃபுல் கட்டு பிரியாணி, ஃப்ரைட் ரைஸு, பன்னீர், அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய எடுத்துக்கிட்டாருன்னு வச்சுங்களேன். இதே ஒரு நாள் 2 நாள் கிடையாது, வருட கணக்கில் அவருக்கு வெயிட் போட்டுருச்சு. இப்போ உணவு முறை தவறான உணவு முறையினால இவருக்கு வெயிட் போட்டிருக்கு. உணவு முறையை மட்டும் இவர் மாத்தினாலே ஆட்டோமேட்டிக்கா படிப்படியா மாற்றம் வரும். ஆனா உள்ளுக்குள்ள எது மாதிரியான கழிவு தேக்கம் அப்படின்றது இருக்கு. அப்ப அது ஃபேட்டா மாறி இருக்குதா? அந்த ஃபேட்ல இன்னைக்கு விசரல் ஃபேட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த விசரல் ஃபேட் கரையிறது தான் பெரிய விஷயமா இருக்கு. உங்க பிளட்ல செக் பண்ணிட்டு பிளட்ல கொலஸ்ட்ரால்லாம் நார்மலா இருக்குதுங்க அப்படின்றாங்க. ஆனா உடம்பு வெயிட்டே இருக்குது. உடம்பு வெயிட்டுக்கு என்னங்க காரணம்? ஃபேட் தான். அந்த ஃபேட் தான் விசரல் ஃபேட். நம்ம இப்போ ஒரு ஆடு பாத்தீங்கன்னா அறுக்கிறோம்னு வச்சுங்க, அந்த ஆட்டோட தோலுக்குள்ள பாத்தீங்கன்னா மஞ்சள் கலர்ல லேயர் ஃபேட் இருக்கும், அந்த எல்லோ ஃபேட் இருக்கும். அது மாதிரி நம்ம உடம்புக்குள்ள இந்த மசில்ஸ் லேயர்ல உள்பக்கம் முழுவதும் உங்களுக்கு ஃபேட் நின்றுக்கிறோம். அப்ப இத உணவை கட் பண்றத மட்டும் இல்ல, உங்களுடைய உடல் உழைப்பு மூலமாகவும் இதை சேர்த்து நீங்க வெளியே கரைச்சாகணும். அது போல ஒரு சில பேருக்கு அவங்க ஏதாவது கெமிக்கல் ரியாக்ஷன்னால, நிறைய மெடிசன்ஸ் உள்ள இன்டேக் எடுத்துக்கிட்டதுனால, ஸ்டீராய்டு மெடிசன்ஸ் அதிகமா எடுத்துக்கிட்டதுனால, ஹார்மோன் இன்ஜெக்ஷன் அதிகமா போட்டுக்கிட்டதுனால அவங்களுக்கு வெயிட் போட்டுருக்கலாம். அவங்களுக்கு நீங்க என்னதான் உணவை கட் பண்ணாலும், என்னதான் எக்ஸசைஸ் பண்ணாலும் அவ்வளவு சீக்கிரமா குறையாது. உள்ள இருக்கக்கூடிய அந்த டாக்சின்ஸ் வெளியேற்றப்படாமல் அதை வெளியேற்றுறது மேலதான் அவங்க கவனம் செலுத்தி ஆகும். இப்போ உங்களுக்கு புரிய வந்திருக்கும். இதுக்கப்புறம் தான் ஜெனட்டிக் ப்ராப்ளம், அப்பா அம்மா அவங்களும் குண்டு, இவங்களும் வெயிட் போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஜெனட்டிக் ப்ராப்ளம், இதையும் உங்களால் குறைக்க முடியும் நிச்சயமா. அதுபோல் ஒர்க்கு ரிலேட்டடாக ஒருத்தர் பார்த்தீங்கன்னா உட்காந்துக்கிட்டே பார்க்குற மாதிரியான ஒர்க்கு, பல வருஷமா மூவிங்கே இல்லை, வெளியில் போனால் காரில் தான், ஆஃபீஸ் வந்தால் உட்காந்துட்டே பார்க்குறது. இப்போ இது பார்த்தீங்கன்னா மூவிங்கே இல்லாமல் சாப்பிட்டு உட்காந்து பார்க்குற வேலையில் இருக்கவங்களுக்கு வெயிட் போட்டிருக்கு. இவங்க அழகா உள்ள எக்ஸசைஸில் ஒர்க் அவுட் உள்ள இறங்கி உணவை கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வந்துட்டா போதும், சூப்பராக நல்லா குறைக்க முடியும். சில பேருக்கு மனநிலை ரீதியாக பிரச்சனை இருந்து அதனால வெயிட் போட்டிருக்கும். சிலர் பாருங்க அதிகமாக கோபமா இருக்கான்னு வச்சுங்க, நிறைய சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க, கோவப்படும் பொழுதுலாம் சாப்பிடுவாங்க. சில பேர் கவலையில் இருக்கான்னு வச்சுங்க, கவலைப்படும் போதெல்லாம் சாப்பிடுவாங்க. பல பேர் கவலைப்படும் போது சாப்பிட்றது இல்லை, ஆனால் சில பேர் கவலை வந்துச்சுன்னா உடனே சாப்பிடுவாங்க. எப்பெல்லாம் அவங்களுக்கு இந்த மன ரீதியான தாக்கங்கள் ஏற்படுதோ அப்போ உடனே பார்த்தீங்கன்னா அவங்க சாப்பிடணும்னு சொல்லிட்டு சாப்பிட்டு இப்போ எனக்கு அதிகமாக பசிச்சுக்கிட்டே இருக்கு, எப்போ பார்த்தாலும் பசிக்குதுன்ற மாதிரி நிலைக்கு போவாங்க. அது மாதிரி இருந்து அவர்களுக்கு வெயிட் போட்டிருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அங்கே அந்த மனநிலையை பேலன்ஸ் பண்ணாமல் சரி செய்ய முடியாது. இப்போ இதுக்கு எல்லாம் ஒரு ஈஸியான சொல்யூஷனாக ஒரு சொல்யூஷன் சொல்கிறேன். நம்மளுடைய முன்னோர்கள் இந்த வெயிட் லாஸ்க்கு அப்படின்னு சொல்றது மட்டும் அல்லாமல் நம்ம உடம்பை ஃபிட்டா வச்சுக்கக்கூடிய ஒரு தன்மையை அது கொடுக்கணும். வருட கணக்கில் இதை எடுத்துக்கிட்டு உடல் ஆரோக்கியம் மட்டுமல்லாமல் என்றும் இளமையா ஃபிட்டா எனர்ஜியா கடுமையான உழைப்பு உழைக்கக்கூடிய நபர்களாக இருக்கிறாங்க. அது என்ன அப்படின்னு சொன்னோம்னா நார்த்தங்காய். இந்த நார்த்தங்காய் புளிப்பு சுவை, துவர்ப்பு சுவை கொண்டது. இல்லைங்க, அது அசிட்டிக்கு நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். அன்றைய காலகட்டத்தில் இந்த நார்த்தங்காயை பல வகைகளில் பயன்படுத்தி வந்தாங்க. குறிப்பாக ஊறுகாய், இந்த நார்த்தங்காய் உப்பு கண்டோம்பாங்க. இந்த நார்த்தங்காய் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த சாரை எடுத்துட்டு அந்த தோலை மட்டுமே நல்லா காய வச்சு உப்பு தடவி அதை காய வச்சு எடுத்து அதை வறுத்து சாப்பிடுவாங்க. நார்த்தங்காய் ஊறுகாய் டைரக்டா அப்படியே கட் பண்ணி போட்டு நார்த்தங்காய் ஊறுகாய் பண்ணி சாப்பிடுவாங்க.
தினம்தோறும் ஏதாவது ஒரு வகையில் அவங்க இந்த நார்த்தங்காயை கிராமத்தில் அன்னைக்கு இருந்த நபர்கள் அதிகமாக பயன்படுத்தி வந்தாங்க. அவங்களுடைய உடம்பை ஃபிட்டாக வச்சுக்கிச்சு. யாருக்கும் அன்னைக்கு அந்த அளவுக்கு தொப்பை போடலை. ஆனால் இன்னைக்கு அதிகப்படியான தொப்பை இருக்குது. இப்போ இருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்களேன். இந்த நார்த்தங்காயை உங்களுடைய உணவுல ஏதாவது ஒரு வகையில தினந்தோறும் சேர்த்துக்கிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா உங்களுடைய வெயிட் குறைவதற்கு 100% சாத்தியக்கூறுகள் இருக்கு. நீங்க இப்ப பல பிரச்சனைகள் நான் ஏற்கனவே சொன்ன பல பிரச்சனைகள்ல உங்களுக்கு எது இருந்தாலும் சரி, இது கூடவே சேர்ந்து நீங்க உங்களுடைய உணவு முறையும் உடல் உழைப்பையும் ஆல்ரெடி நீங்க மெயின்டைன் பண்ற மாதிரி பண்ணிக்கிட்டு இதை மட்டும் எடுத்துட்டு வாங்க. இதை நான் சொல்ற மாதிரி ஒரு ஜூஸா எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னும் அற்புதமான ரிசல்ட் கிடைக்கும். நல்ல வேகமா உங்களுக்கு வெயிட் ரெடியூஸ் ஆகும். உங்களுடைய கொழுப்பு கொலஸ்ட்ரால் பார்த்தீங்கன்னா சூப்பராக கரையும். உங்களுடைய விசரல் ஃபேட் நல்லா கரையும். உங்களுடைய முகத்தொப்பை கரையும். வயிற்று தொப்பை கரையும். கையில் காலில் தொடையில் இங்கெல்லாம் உங்களுக்கு மசில்ஸ் போட்டு தொங்குதான், அதெல்லாம் கரையும். நீங்கள் கண் கூட பார்க்கலாம். உங்களுடைய பிளவுஸுக்கு கீழே மசில்ஸ் தொங்குதுங்களா, இடுப்புக்கு கீழே மசில்ஸ் தொங்குதா, மடிப்பு போட்டு அப்படியே தொங்குதுங்களா, அது எல்லாமே கரைஞ்சு நீங்கள் ஃபிட்டாக மாறுவீங்க. இந்த ஜூஸ் நம்ம எப்படி தயார் பண்ணி சாப்பிடணும் அப்படின்னு சொன்னோம்னா ரொம்ப சிம்பிள், ஈஸியான மெத்தட் தான். நல்ல நார்த்தங்காய் நீங்கள் பழமாக கூட கிடைக்கும், அந்த பழமாக கூட வாங்கிக்கலாம். அல்லது நார்மலாக நார்த்தங்காய் காயாக கிடைக்கும் இல்லையா, பச்சை கலரில், அதே இதிலேயே வாங்கிக்கலாம். வாங்கிட்டு அதை அப்படியே கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி அதோட சாரை அப்படியே நல்லா புளிஞ்சிருங்க. சரிங்களா? ஒரு ரெண்டாக கட் பண்ணி அப்படி சாரை பிழிஞ்சிருங்க. பிழிஞ்சிட்டு இந்த சாரை எடுத்துட்டு இந்த இதில் சால்ட் போட்டு சாப்பிட்றது ஒரு வகை, இனிப்பு போட்டு சாப்பிட்றது ஒரு வகை. அந்த பவுடர் சால்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் பயன்படுத்தாமல் கல் உப்பு, அந்த கல் உப்பு கலந்துக்குங்க. அதாவது அயோடின் இல்லாத சால்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு, அயோடின் கலந்த சால்ட் தான் நம்ம இன்னைக்கு எல்லாத்துக்கும் கிடைக்குது. அயோடின் கலக்காத சால்ட் இருக்கு இல்லையா, கடல் உப்பு, அதை நீங்கள் கலந்துக்குங்க. அப்படி கொஞ்சம் கல் உப்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு நீங்கள் அப்படியே டைரெக்டாக சாப்பிடலாம். இப்போ உங்களுக்கு புளிப்புத்தன்மை, உப்புத்தன்மை, துவர்ப்புத்தன்மை மூணுமே கிடைக்கும். உங்களுக்கு வெயிட் லாஸ் சூப்பராக நடக்கும். உங்களுக்கு சுகர் இருக்குது ஆனால் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நான் சொன்ன இந்த மெத்தடை பயன்படுத்திக்கிங்க. உங்களுக்கு ஒரு நார்மல் வாட்டரில் இந்த சாரை பிழிஞ்சு கொஞ்சம் சால்ட் போட்டு கலக்கிட்டு சாப்பிட்ருங்க. உங்களுக்கு உப்பு, புளிப்பு, துவர்ப்பு மூணுமே கிடைக்கும். உங்களுக்கு சுகர் கிடையாது, நான் நார்மல் தாங்க, சுகர் பேஷண்ட்லாம் கிடையாதுங்க. ஆனால் வெயிட் மட்டும் தான் எனக்கு பயங்கரமாக இருக்குதுங்க. வெயிட்டை மட்டும் தான் குறைக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இப்போ நீங்கள் சால்ட்டு சேர்க்க வேணாம். தண்ணீர், இந்த சாறு, அதுக்கப்புறம் நீங்கள் ஹனி ஆட் பண்ணிக்கங்க. ஒயிட் சுகர் ஆட் பண்ணக்கூடாது. ஒயிட் சுகர் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல சரியான ரிசல்ட் கிடைக்காது. ஏன்னா ஹனி ஆட் பண்ணிக்கங்க. இது என்ன நடக்கும்னா அன்றைய நாள் முழுவதையும் உங்களுக்கு நல்ல எனர்ஜியாக வச்சுக்கிறோம். இதெல்லாம் சாப்பிட்டுட்டு நீங்கள் போய் ஒர்க் அவுட் போனீங்கன்னா உங்கள் உடம்புல முதல்ல வேர்வை துவாரங்கள் ஓப்பன் ஆகி வேர்க்கும். பாருங்க, பல பேருக்கு வேர்க்கிறதே இல்லை. இதை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வேர்வை துவாரங்கள் ஓப்பன் ஆகி வேர்வை நல்லா வரும். நீங்கள் எக்ஸசைஸ் பண்ண ஒர்க் அவுட் அந்த பலம் பார்த்தீங்கன்னா 100%க்கு 200% கிடைக்கும். அப்படி இது சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். இதை டெய்லி காலையில் ஒரு டம்ளர் 100 to 150 ml தினந்தோறும் காலையில் ஒரு ஜூஸ் சாப்பிட்டே வாங்க. இன்னும் ஒரு ஈஸியான இன்னொரு மெத்தட் இருக்குது. ஒரு 1 லிட்டர் வாட்டர் பாட்டிலில் ஒரு 1/4 லிட்டருக்கு இந்த ஜூஸ் வச்சுக்கிட்டு மிச்சம் எல்லாம் தண்ணி ஊற்றிடுங்க. இனிப்புக்கு ஹனி சேர்த்துங்க. அவ்வளோதான். எப்போல்லாம் உங்களுக்கு தாகம் எடுக்குதோ அப்போல்லாம் இந்த தண்ணியை குடிச்சிட்டே வாங்க. காலையிலிருந்து மாலை வரை தொடர்ந்து இதே போலயே நீங்க ஒரு 1 வீக் 15 நாள் அப்படின்லாம் நீங்க எடுத்தீங்கன்னா கண் கூட உங்களுக்கு அந்த மாற்றத்தை ஃபீல் பண்ணுவீங்க. மிகப்பெரிய அற்புதமான மாற்றம் கிடைக்கும். நார்மலா நீங்க வீட்டுல சேர்க்கறதுல ஊறுகாய் அது மாதிரி எல்லாம் சேர்த்துட்டு வந்துருங்க. ஆனா இந்த ஜூஸ் உங்களுக்கு வெயிட் லாஸ்க்காகவே இதை சாப்பிட்டு பாருங்க. இதை மட்டும் தினந்தோறும் நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா உங்களுடைய உடல் எடை குறைவது மட்டுமல்லாமல் உங்களுடைய ஃபேட் நல்லா ரெடியூஸ் ஆகி நல்லா ஃபிட்டாக இருக்கக்கூடிய ஒரு நபராக மாறுவீங்க. கடைபிடித்து ஃபிட்டான நபராக மாறி ஆரோக்கியமாக வாழ வாழ்த்துக்கள். நன்றி.